மரவள்ளிக்கிழங்கு. இந்த மரவள்ளிக்கிழங்கை நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஸ்வீட் பணியாரம், இனிப்பு பணியாரம் செய்ய போகிறேன். அந்த பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளைப்பாகு எடுக்கிறேன். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் கோதுமை மாவு. இது வந்து இட்லி மாவு, அதாவது தோசை மாவு, தோசைக்கு அரைச்ச மாவு. இது இவ்வளோ வச்சு ஒரு வாழைப்பழம், இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி மரவள்ளிக்கிழங்குல பணியாரம், ஸ்வீட் பணியாரம் செய்யலான்றது பார்ப்போம். இப்போ இந்த சர்க்கரை வந்து வெள்ளைப்பாகு எடுத்துக்கணும். அப்போ தான் பணியாரத்துக்கு மாவு கரைக்கிறதுக்கு தேவை. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு மாவு கரையலாம். தோசை மாவு, கோதுமை மாவு, கிழங்கு, வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு, வாழைப்பழம், நல்லா ஸ்மாஷ், நல்லா பிசைஞ்சுக்கிடணும். கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக சால்ட், நல்லா பிசைஞ்சுக்கிடணும். இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பாகு, கொஞ்சம் நேரம் ஊறணும். கொஞ்சம் ரவை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு ரவை போடலாம். கொஞ்சம் ரவை எடுத்துகிட்டு வரேன். ரவை, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அதே ஊறணும். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிடாதனால நாங்கள் முட்டை போடல. இல்லைன்னா முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது இப்படியே ஊறணும். ஊறின பிறகு நம்ம கொஞ்சம் புளிக்கும் பார்த்திங்களா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா கூட ஓகே தான். இதை அப்படியே நம்ம பணியார சட்டியில் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். சுவையான பணியாரம், ரொம்ப டேஸ்டியான பணியாரம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஏன்னா ரவை போட்டுக்கிறதுனால ரவைலாம் கொஞ்சம் ஊறணும். அதனால் இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடணும். அப்புறமா கொஞ்சம் புளிக்கட்டும். 2 மணி நேரம் ஆகட்டும். நல்லா ஊறிடுச்சு. பணியாரம் செய்ய போகிறேன்டா, ஸ்வீட் பணியாரம். ஆச்சி ஸ்வீட் பணியாரம் ரெடி பண்ணி தரேன் உனக்கு.
டேஸ்டியான ஸ்வீட் பணியாரம். செம்ம டேஸ்டாக இருக்கும். இது என்னது? மரவள்ளிக்கிழங்கு போட்டு செய்த ஸ்வீட் பணியாரம். கொஞ்ச நேரம் இப்படி மூடி வைக்கணும். இப்போ நான் வந்து வெந்திருக்கா பார்க்க போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போனோம்னா தீஞ்சிரும். நல்லாவே தீஞ்சிரும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லாவே திருப்பி பண்ணணும். இன்னும் கூட எண்ணெய் ஊற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தீஞ்சிருக்கு. இன்னும் கூட எண்ணெய் ஊற்றணும். அடுத்த முறை எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிப்போம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்க போகிறேன். ஏன்னாட்டா எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும். இப்போ ஊற்றலாமா? சிம்மில் தான் வச்சு பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எண்ணெயிலே வேகுதா? நம்ம இது மட்டும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஒரே ஒரு குழி பணியாரத்தை எடுத்து இதில் மரவள்ளிக்கிழங்கு போட்டு செய்தது. சூப்பர் டேஸ்ட்டு. கரெக்டாக இருக்குது. ஆறிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட. இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மாவே கையில் ஓட்டல. சூப்பர். சுவையான குழி பணியாரம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டனால இது பாரு நல்லா கலர் மாறாமல் அழகாக ஒட்டாமல் வந்துடுது. அதுதான் அந்த பணியாரம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும் போல். இப்போ பார்த்தியா ஒட்டாமல் அழகாக வருது பாரு. இல்லைன்னா அந்த இதுலேயே ஒட்டிக்கும். இப்போ நல்லா ஒட்டாமல் வருது மாவு. இப்போ இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும் பணியாரத்துக்கு மட்டும். நம்ம குழி பணியாரம் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுட்டு நம்ம செய்யணும். ஆமாம், பார்த்தியா எண்ணெய் நல்லா வந்துருக்கு பாரு. இப்போ அதான் எண்ணெய் எடுக்கிறேன். எவ்வளோ அழகான பணியாரம். இது வந்து மரவள்ளிக்கிழங்கு பணியாரம். இதை பாருங்க, ரொம்ப டேஸ்டியான இருக்கலா. இரு வரேன். ஆச்சு, உனக்கு பணியாரம் செய்து தரேன். சாப்பிட்டுட்டு போயிட்டு விளையாடு. ஓகே, சுவையான பணியாரம். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.